இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் மே 29ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. பராபவரிடம் வைகாசி மாதம் 15ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, திரையோதசி திதி, மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக டென்ஷன் ஆகும், லைட்டாக கவலையாக இருக்கும். வேறு ஒன்றுமே பெருசாக ஒன்றும் பாதிக்காது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காலையிலே கொஞ்சோண்டு மோர் சாப்பிட்டு போங்க, ரொம்ப நல்லது. மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், திரிகோணத்தில் குரு சுக்கிரன். சந்திரனுக்கு திரிகோணத்தில் குரு சுக்கிரன் சேர்ந்துருக்குன்னா வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டம். உங்கள் வாழ்க்கை துணை வண்டி வாங்க போகிறாங்க, இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சைன் பண்ண போகிறாங்க. ஒரு சில பேர் மிக முக்கியமான வீடு வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். நல்ல அதிர்ஷ்டம் காத்துன்னு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மற்றவர்களால் உங்களுக்கு லாபம். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வண்டிக்கான கடன், ஆடம்பரமாக ஏதாவது வாங்கியிருப்பீங்க, அதுக்கான கடன் இன்றைய நாள் அடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் சந்திரன், அது சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறதுனால கண்டிப்பாக கடன் அடையும். ஏன்னா திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு சுக்கிரன் அதற்கான ஒரு விஷயத்தை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் நண்பர்களுக்காகவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவோ நீங்கள் ஏதாவது கடனை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நிவர்த்தியாகும். பிளான் பண்ண காரியங்கள் பண்ண மாதிரி நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். ரொம்ப நாள் ஆசை சார், எப்படியா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ட்ரை பண்ணுறோம். அவங்க வீட்டில் 2-3 தடவை பேசி பார்த்தோம், ஒரு தடவை ஓகேன்னாங்க, அப்புறம் வேணான்னாங்க, பையன் வெளிநாட்டில் இருக்காங்கிறாங்க. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசி முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எந்த விதமான டென்ஷனும் இருக்காது, மன வருத்தம் இருக்காது. பிளான் பண்ண மாதிரி நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில், அந்தளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். தேவையில்லாத மனக்கசப்புகள், தேவையில்லாத வார்த்தைகள், இது எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் இருக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் செய்ய முடியுங்கிற தைரியம் இருக்கும். அதேமாதிரி வீட்டில் எல்லாருடைய ஆதரவும் எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் அதிகபட்சமாக இருக்கும். சந்தோஷமான பிரயாணமாக இருக்கும். எதுக்காகவும் கவலை கிடையாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. முக்கியமான வேலை இன்றைய நாள் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கையெழுத்திடக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்கும். ரொம்ப லக்ஸுரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவீங்க. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, கொனைஷர் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு நீங்கள் தேடுங்க. அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு வரவேற்பு, சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய நாள். ரொம்ப பிளான் பண்ண காரியங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் தள்ளி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிளான் பண்ணால் பண்ண மாதிரி நடக்கும். அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். பெரிய மாற்றங்களும் நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கப்படக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஒரு விஷயத்தை நீங்கள் முழு மூச்சை இறங்குனீங்கன்னா முடிச்சிடுவீங்க. பேசியே காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக பெண்களுக்கு இருக்கப்படுது. இன்றைய நாள் திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லலாம். எதுக்காகவும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. எல்லாருடைய நட்பும் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு சுக்கிரன், குரு கேந்திராதிபத்திய தோஷத்திலிருந்து விடுபடுகிறார். உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார். வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். கிஃப்டெலாம் சில விஷயங்கள்லாம் வரும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ண மாதிரி நடக்கும். பெரிய ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அமோகமான நாளாக இருக்க போகிறது. தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப துணையாக நிற்க போகிறது.
நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வியாசராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும். பெரிய அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய நாள். மன வருத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. அதே மாதிரி யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்கள வேஸ்ட்டுங்கிற மாதிரி டிசைட் ஆகிடும். இந்த நாள் நம்பிக்கை வீணாகும். உங்களுடைய முயற்சி நீங்களே சுயம்புவாக நின்று ஜெயிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. எல்லாருடைய அதாவது அரவணைப்பும் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற விஷயத்தை மறந்துடுங்க. அப்பேற்பட்ட மகாத்மா காந்தி தேசப்பிதா, அவருக்கே எல்லாருமே சாதகமாக இருந்தது கிடையாது. அவருக்கும் ஒரு எதிரி இருந்திருக்கார். அந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் எதிரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். அதுக்கு மெயினாக பண்ண வேண்டியது நீங்கள் மாசாணி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுர் ராசியில் தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள்னு சொல்லலாம். நல்லா பணம் வரும். நிறைய பேருக்கு கடன் தீரும். நிறைய பேருக்கு உங்கள் மனைவிக்கு வேலை கிடைக்கும். உங்கள் கணவருக்கு வேலை கிடைக்கும். அதே மாதிரி உடம்பு பாதிப்புகள் இருந்தால் கூட, அதுவும் கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் யாருக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சரியாக போயிடக்கூடிய நாள். மெயினாக தெய்வ அனுகிரகம் அதிகமாக இருக்குது. தெய்வத்து மேலே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். சுவாமியை பார்க்கணும், தரிசனம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்க பெறக்கூடிய அற்புதமான நாள். என்ற நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமத் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக புது கடன் வாங்குவீர்கள். வங்கி கடன், புதுசாக ஒரு பேங்க்கில் ஒரு கடன் வாங்குவீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். தள்ளி போய் நடக்காது. ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக இடையூறுகள், அதாவது கணவனாக இருந்தால் மனைவி கூட சண்டையும் அவங்களுக்கு உடல் பாதிப்புகளும், மனைவியாக இருந்தால் கணவர் கூட சண்டையும் அவர்களுக்கு சற்று உடம்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கழுத்து பகுதி இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது. மெயினாக பேக் டெய்லியும் தூக்கிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் அந்த பேக்கை மாற்றிடுறது தான் நல்லது. அது ஒரு பெரிய பரிகாரம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னஸ்தானம், பஞ்சமஸ்தானம், பாக்யஸ்தானம் இது மூச்சுமே நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை செட்டு. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் அதுதான் உங்களுடைய ஃபார்முலா. உங்கள் வாழ்க்கை இன்றைய நாள் நல்லா இருக்க போகிறது. ஒரு சந்தோஷத்தை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணால் அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய பாதிப்புகள்லேருந்து வெளியே வருவதும், நிறைய ஆனந்தத்தை நீங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். என்ன சந்தோஷம் வேணுமோ அது நடக்கும். மனசார நீங்கள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்க பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வேலையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக முடியும்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதுதான் மேட்ரு. ஏன்னா அஷ்டமத்திலே போய் சந்திரன் இருந்தாலும் பணவரவுக்கு தடை கொடுக்காது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத, யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு கூட யூகிக்காத ஒரு ஆங்கிளில் நீங்கள் முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பணம் வரும். ஆண்கள் பணத்தை நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். ஆனால் தள்ளி போய் நடக்கும். கோவப்படக்கூடாது. இது ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி எல்லாமே நல்லபடி நடக்கும். சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பொன்னிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னா, நம்பர் 1 மிதுனம், நம்பர் 2 துலாம், நம்பர் 3 கும்பம், நம்பர் 4 மேஷம். இந்த 4 ராசிகளுக்கும் சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே ஏறத்தாழ நல்லா இருக்குன்னே சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.